ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலை தியான மலர்ல நம்ம தினம் ஒரு மந்திரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில தினமும் சந்திச்சிட்டு இருக்கோம். இன்றைய மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி அதனோட தலைப்பு நம்ம எல்லாரும் நிறைய கேள்விப்பட்ட தலைப்பாக தான் இருக்கு. தனித்திரு விழித்திரு. நம்ம இந்த தனிமையில் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம அதுலேருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களா? தனியாக இருந்தால் நமக்கு ஞானம் வந்துருமா? விழிப்புனா என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த பாடலில் திருமூலர் ஒரு அழகான பாடலை சொல்லியிருக்காரு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல பாடலை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிறத நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தானே புலனைந்தும் தன் வசமாயிடும், தானே புலனைந்தும் தன் வசம் போயிடும், தானே புலனைந்தும் தன்னில் மடை மாறும், தானே தனித்து எம்பிரான் தன்னை சந்தித்தே அப்படின்னு பாட்டு. இப்போ நம்ம உலகத்துக்கு வரும்போது தனியாக தான் வர்றோம். ஆனால் இங்கே வந்த பிறகு நிறைய பந்தங்களை உருவாக்கிக்கிட்டு அவங்க இல்லைன்னா நான் இருக்க முடியாதுனோ, இல்லை நான் இல்லைன்னா அவங்க இருக்க முடியாதுனோ நம்ம நினச்சிக்கிறோம். இதெல்லாம் ஒரு தோணல் தான். எப்படி தனியாக வந்தோமோ அப்படியே தனியாக தான் போகிறோம். நம்ம ஞானம் பெறுறதும் அப்படி தான். தியானம் பண்ணுறது வேணால் எல்லோரும் கூட்டாக பண்ணலாம். ஆனால் ஞானம் பெறுறது அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ தானே புலன் ஐந்தும் அப்படின்னா நமக்கு தெரியும், புலன்கள் 5. இந்த 5 புலன்கள்ன்றது இந்த தளம், அந்த பூமி தளத்தில் மட்டும்தான் வேலை செய்யக்கூடிய ஒரு உணர்வுகள். அந்த புலன் 5ம் தன் வசம் ஆயிடும். இப்போ அந்த புலன் வழியில் நம்ம சென்றோன்னா அதனோட வசத்துக்கு நம்ம போயிடுவோம். அந்த புலன்களால் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் நமக்கு தெரியும். இதில் எனக்கு ஒரு வேடிக்கையாக என்ன தோணுச்சு அப்படின்னா, எது நமக்கு அந்த உணர்வை கொடுக்குதோ, அதாவது இதை நான் யாருன்ற தேடலை கொடுக்குதோ, அதுவே தான் நம்மளை கட்டியும் போடுது. அப்போ அதில் தான் நல்லது கெட்டது இல்லை அப்படின்னு இருமைத்தன்மையே இல்லைன்னு சொல்கிறாங்களோன்னு தோணுது. எந்த விஷயத்துலேயும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அப்போ நம்ம நல்லதை மட்டும் எடுக்க முடியுமானா அந்த கெட்டதை புரிஞ்சிக்கும் போது நம்மளால் நல்லதை எடுக்க முடியும். எதையும் நீக்கவோ கழிக்கவோ முடியாது. இதில் அந்த ஒரு தியரி கூட இந்த பாடலில் ரொம்ப அருமையாக இருக்குது. தானே புலன் 5ம் தன் வசம் ஆயிடும். இந்த புலன்கள் வழி செல்லும் போது அது வசத்துக்கு நம்ம போயிடுவோம். தானே புலன் 5ம் தன் வசம் போயிடும். அந்த புலன்கள் தன்னோட பிடிப்பை எப்போ அது விடும் அப்படின்னா, அந்த புலன்களால் கிடைக்கக்கூடிய இன்பத்தை நம்ம பார்க்குற கோணம் மாறும்போது அதனோட பிடிப்பு நம்மளை விட்டு நீங்கும். இப்போ அந்த ஒரு குழந்தைய தூக்குறதுல கூட சொல்லுவாங்க, பூனைக்குட்டிக்கு அது குட்டி அதை பிடிக்கவே பிடிக்காதான், மொத்தமே அதுதான் பிடிச்சிருக்கும். குரங்கு அது பிடிக்கவே பிடிக்காது குட்டியை, குட்டி அம்மாவை பிடிச்சிக்கும். இப்போ நம்ம புலன்களை கட்டி பிடிச்சிருக்கும் போது அதனோட பிடிப்பு இல்லாத மாதிரி இருக்கும். சரி, நம்ம விடலான்னு நினைக்கும் போது அதனோட பிடிப்பு அதிகமாயிட்ட மாதிரி இருக்கும். இப்போ இந்த பிடிப்புகள்லேருந்து நம்ம எப்படி விலகிறது? பிடிப்புகள்லேருந்து விலகியே ஆகணுமா அப்படின்னா, அந்த பிடிப்புகளோட அழகை ரசிக்கிறதுக்காவது விலகி தான் ஆகணும். இப்போ ஒரு பொருளை ரொம்ப கண்ணுக்கிட்ட கொண்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அழகை பார்க்க முடியாது. கொஞ்சம் தள்ளி வச்சா மட்டும்தான் அந்த அழகை நம்மளால் ரசிக்க முடியும். இந்த 5 கிடைக்கக்கூடிய அனுபவத்துக்காக தான் கண்டிப்பாக ஆன்மா இங்கே பிறவி எடுக்குது. அப்போ அந்த 5 நீங்கள் என்ஜாய் பண்ண வேண்டாம்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனால் அது எப்படி என்ஜாய் பண்ணுறது, எப்படி அதில் சிக்கிக்காமல். இப்போ இந்த சிலந்தி வலை எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். சிலந்தி தான் வசிக்கிறதுக்காக ஒரு வலையை பின்னிட்டு அந்த வலையில் அது சிக்கிக்குதா? மற்றதை வேணால் சிக்க வைக்குமே தவிர தான் சிக்கிக்காது. ஒரு சிறிய பூச்சிக்கு கூட அந்த ஞானம் இருக்கும்போது நம்மளை சுற்றி நம்மளே ஒரு பந்தம்ன்ற வலையை பின்னிட்டு பின்னாடி நம்மளே அதில் சிக்கிக்கிறோம். அந்த மாதிரி அந்த இது இல்லாமல் இருந்தால் நம்ம அந்த வலை கூட ஒரு வகையில் நல்லது தான். அந்த புலன்கள் மூலமாக நம்ம பெறக்கூடிய ஞானம் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஆனால் அது தன் வசம் போயிடும்னா அந்த புலன்களை நம்ம புரிஞ்சிக்கிட்டு எப்படி நம்ம அதை அந்த அனுபவங்களை பெறுறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப அமைதியாக அழகாக வாழ்க்கை போகும். அடுத்து பாருங்கள், தானே புலன் 5ம் தன்னில் மடை மாறும்.
இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது நம்ம சயின்ஸை சொல்கிற மாதிரி இருக்குது. நெய்தர் கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டுன்னுவாங்க எனர்ஜியை இல்லையா. அதாவது நம்மளால் உருவாக்கவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. இந்த புலன்கள் ஒன்றொன்றுக்கும் ஆற்றல் அதிகம். எங்கெல்லாம் ஆற்றல் உருவாகுதோ அந்த ஆற்றலை நம்மளால் அழிக்கலாம் முடியாது, அந்த ஆற்றலை மடை மாற்றலாம். எப்படி மடை மாற்றுறது? நமக்கு என்ன உண்மையில் தேவைங்கிற வழிக்கு அதை கொண்டு வர்றதுக்கான அந்த ஆற்றலை நம்ம பயன்படுத்த முடியும். அவ்வளோ அழகாக நம்மளால் கொண்டு வர முடியும். பேச்சில் கொண்டு வரலாம், கேட்குற விஷயங்களில் கொண்டு வரலாம். எதை கேட்கணும், எதை பேசணும், எதை பார்க்கணும் நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அந்த ஆற்றலோட சக்தியை நம்ம என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற வழியில் நம்ம மடைமாற்றி கொண்டு போக முடியும். அப்போ என்ன நடக்குதான்? தானே தனித்து எம்பிரான் தன்னை சந்தித்தே. அப்போ கூட என்ன சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் தனியாக தான் போய் அங்கே சந்திக்க முடியும். இதில் யார் கையும், குருவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், யார் கையும் உங்களை வழி நடத்தி போக முடியாது. எல்லாரும் பாதை இதுன்னு தான் சொல்லலாம், பயணம் பண்ண வேண்டியது நீங்கள் தான். அதை நம்ம புத்தர் அப்பயே சொல்லிட்டார் இல்லையா, அப்போ திப்போ பவன்னு. உன்னோட ஒளியை நீங்கள் தான் ஏற்றிக்க முடியும். அதை எந்த காலத்துக்கும் எல்லா ஞானிகளும் சொல்கிறது தான். அவங்க அறிஞ்ச விஷயத்த சொல்கிறாங்க, ஆனால் அந்த விஷயம் நமக்கு அது அறிவாக மட்டும் இல்லாமல் உணரக்கூடிய விஷயமா மாறணும்னா அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதில் நம்ம பயிற்சி பண்ணி அதை நோக்கி நம்ம ஆற்றலை திருப்பினோம்னா கண்டிப்பாக அந்த எம்புரானை நீ தனியாகவே போய் சந்திப்பேன்றார். இங்கே சந்திக்கிறதுன்றது சரணடையுதுன்றார். சரணடையதோ சந்திப்போ என்ன நமக்கு தேவை? லாஸ்ட் அந்த இது இல்லையா, எல்லாருக்கும் அந்த ஒரு இலக்கு இருக்குது. எனக்கு அந்த கடைசி பிறவா பெரும்பேறு வேணும், நான் போய் எங்கள் ஜோதியில் ஐக்கியமாயிடணும்னு நினைக்கிறோம். அங்கே போனாலும் திரும்பி வருவோமோ என்னமோ, அந்த நிலை எல்லாருக்கும் ஒரு விருப்பமாக இருக்குது. அதுக்கான வழியை எல்லா ஞானிகளும் சொல்கிறாங்க. திருப்பி இந்த பாடலை ஒரு தடவை கேட்போம். தானே புலனைந்தும் தன்வசம் ஆயிடும், தானே புலனைந்தும் தன்வசம் போயிடும், தானே புலனைந்தும் தன்னில் மடை மாறும், தானே தனித்து எம்பிரான் தன்னை சந்தித்தே. இப்போ அந்த பாடலை நம்ம திருப்பி கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் அதனோட பொருள் புரிகிற மாதிரி இருக்கு இல்லையா. இன்றைக்கு இந்த மந்திரத்தை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த பிஎம்சி சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ். மீண்டும் நாளை சந்திப்போம்.